என்ன கேட்டா நான் தூரம்லாம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போக கூடாது மதனி. நான் கங்கா இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காத, நீ உள்ள போ. உங்களுக்கு வேற வேலையை சொல்லிட்டேன். மதனி நீங்க சொல்ற நர்மதாவையும் காவேரியும் அழைச்சுக்கிட்டு ஊருக்கே போயிடுறேன். எல்லாம் அவ இங்க இருக்கிறதாலதான் எல்லாரோட நிம்மதியும் கெடுது. பாத்துக்கலாம். டேய் என்ன தர பாப்ப, என்ன பாப்ப, ஆள பாரு. டேய் வாய மூடிட்டே இருடா. தம்பி தம்பி எதுக்கு நீங்க காவேரி அழைச்சுக்கிட்டு நான் ஊருக்கு போயிடுறேன்னு தான் சொன்னேன். நீ வா. மதனி நான் காவேரி அழைச்சுக்கிட்டு போயிட்டா கங்காவுக்கு இங்க எந்த பிரச்சனை. காவேரியும் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் விஜய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கங்கிற விஷயம் மதியத்துல இருந்தே நியூஸ். தோ நாங்க இப்ப வந்தப்ப கூட அந்த நியூஸ் தானே நீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சதுனால தானே நீங்க வராம இருக்கீங்க. குழந்தையா இருக்கியா? அப்பா என்னப்பா நீங்க? தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு விஜய் அவனை விட்டு விட்டு அனுப்பிச்சா? என்ன அத்தை நீங்களும் உங்க மனசாட்சி விஜய் உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு தானே இருந்தாரு. எல்லாம் எனக்கு தெரியும் காவேரி. பின்ன இப்படி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறே நீ? விஜய் மேல விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறோம். அதுல ஏது வாங்கன்னு அவரு என்கிட்ட சொன்னாருப்பா. டிவில நியூஸ் வந்ததும் நாசமாயிடும். நீ அக்கா பையனுக்காக யோசிச்சு அப்பா அவன் செத்துருவேன்னு சொல்றாப்பா. நீ பெத்தா மட்டும்தான் பிள்ளை இல்ல? ஐயோ சனி வந்துடாம அவன் நல்லபடியா வெளியில வரணும்னு நான் சாமி கிட்ட எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுப்பா. மத்தபடி அவன் கஷ்டப்பட்டு போனதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்குப்பா. உன் வீட்டுக்காரர் உன்னை எச்சரிச்சார்ல, அந்த விஷயத்தை வந்து நிஜமாவே ஏதாவது பண்ணிக்குவாருன்னு உங்களுக்கு தோணுதா? அப்பா அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா